முன்னால 50 வருடத்துக்கு முன்னால நிறைய பேர் திக்குவாயில இருப்பாங்க. அப்போ சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, தண்ணி கூட குடிக்க அதிகமாக கிடையாது, குளிக்கிற வசதி கிடையாது, குழந்தையை எப்படி ஒரு ஆரோக்கியமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானம் இல்லை. அந்த சமயத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த திக்குவாய் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இங்க இந்த பிரதர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இருந்ததுன்னா அது கர்த்தர் சரி செய்துவாரு அப்படின்னு சொல்றாரு. இங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் திக்கு வாய் இருந்துக்குது. அவர்கள் வளர வளர அந்த திக்கு வாய் போயிடுச்சு. நான் நம்ம கண் கூட பார்த்துன்னு இருக்கோம். அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தா தான், இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணாதான் நம்முடைய திக்குவாய் சரியா போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது நாளடைவில் நம்முடைய சரீரமானது வளர 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 அது உறுப்புகள் எல்லாம், தொண்டை பகுதி, அந்த நரம்புகள் எல்லாம் அது சரியா வந்து அது அது திக்குவாய்ன்றது சரியாயிட்டு ஒரு நல்ல நார்மலா நம்மளை போல பேசுறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. இங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவ நீங்க வணங்கினாதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாத கும்பிடாதவங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கிறது இல்லையா?